தற்போதைய செய்தி அதிர்ச்சி செய்தி. கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் பெற்ற குழந்தையை கொன்ற தாய் கணவனை பிரிந்து வாழும் தமிழரசி கட்டடப்பணிக்கு சென்ற இடத்தில் வசந்துடன் பழக்கம் ஏற்பட்டதாக தகவல் ஒன்று கூறுகிறது. இதனால் பெற்ற குழந்தையே தாய் கொண்டிருக்கக்கூடிய அதிர்ச்சி செய்தி. கோவையில் 4 வயது பெண் குழந்தை மரணத்தில் அதிர்ச்சி தகவல் வந்திருக்கிறது. கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் குழந்தையை தாயே கழுத்தை நெரித்து கொலை செய்த கொடூரம் அரங்கேறியிருக்கிறது. குழந்தை உயிரிழந்தது குறித்து அக்கம்பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் குழந்தை தொடர்ந்து அழுததால் அடித்ததாக தாய் தமிழரசி முதலில் வாக்குமூலம் அளித்தார். பின்பு விசாரணைக்கு பின்னர் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் பெற்ற தாய் குழந்தையை கொன்றதாக அதிர்ச்சி தகவல் வந்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் ஞானசேகரன் தரும் தகவல்களை கேட்கலாம். ஞானசேகரன், தற்போதைய செய்தி மிகவும் அதிர்ச்சி செய்தி. பெற்ற தாயே தன் குழந்தையை கொன்றிருக்கிறாள். அது மட்டுமல்ல, கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த காரணத்தால் தாய் தன் குழந்தையை கொண்டிருக்கக்கூடிய அதிர்ச்சி செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. உங்கள் தகவல்கள் தரலாம் ஞானசேகரன். வணக்கம் மோகன்ராஜ். கோவை இருகூர் பகுதியைச் சேர்ந்த தமிழரசி என்ற இளம் பெண் திருமணமாகி தனது 4.5 வயது குழந்தைகளுடன் அதே பகுதியில் வசித்து வருகிறார். கணவருடனான கருத்து வேறுபாடு காரணமாக தனியே வாழ்ந்து வரும் தமிழரசி கட்டிட வேலைக்கு சித்தாளாக சென்று வரும் நிலையில் அவருடன் கட்டிட வேலை செய்து வரும் வசந்த் என்பவருடன் சில மாதங்களாக பழகி வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று பிற்பகல் அவரது 4.5 வயது பெண் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளது. இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அங்கு இருந்த தமிழரசியை பிடித்து வந்து கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள கோவை மாநகர கிழக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது குழந்தை அழுது கொண்டிருந்ததால் அவர் அடித்ததால் குழந்தை இறந்து விட்டதாக தமிழரசி தெரிவித்துள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் தமிழரசியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் அவர் வசித்து வரும் இருகூர் பகுதியில் நேரில் சென்று சம்பவம் தொடர்பாக விசாரணையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 4.5 வயது பெண் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் இருகூர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த கொடூரமான சம்பவத்தில் குழந்தையின் தாயான தமிழரசியிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் கணவனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, அவரை விட்டு பிரிந்து தனியாக மகளுடன் வாழ்ந்து வந்ததாகவும் கட்டிட தொழிலாளியாக வேலை செய்து வந்த தமிழரசி அதே இடத்தில் பணிபுரிந்த வசந்த் என்பவருடன் கடந்த சில மாதங்களாக தகாத உறவில் ஈடுபட்டு இருந்ததும் தெரிய வந்தது. இந்த உறவுக்கு இடையூறாக அந்த 4.5 வயது பெண் குழந்தை அபர்ணா சி கொலை செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் குழந்தையின் உடல் கூறு ஆய்வு பரிசோதனையின் முடிவு போது குழந்தையின் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. குழந்தையை தொடர்ந்து அழுததை அடுத்து தாங்க முடியாமல் அடித்ததாக தமிழரசி ஆரம்பத்தில் வாக்குமூலம் அளித்திருந்த நிலையில், ஆனால் குழந்தையின் பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் இது திட்டமிட்டு கொலை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது தமிழரசியுடன் தொடர்பில் இருந்த வசந்த் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது குறித்து அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மோகன்ராஜ். ஞானசேகரன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.